இங்கே மக்கள்கிட்ட வாழ்க்கை வந்து அமைதியாக இருக்கும். ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒரு அமைதியை உணரக்கூடிய மாதிரி இருக்கும், நிம்மதி கிடைக்கும். நெருக்கமாக இருக்கிற இடத்துல நிம்மதி இருக்காதுன்னு இது ரெண்டு எல்லா சொந்தமே வந்துட்டாங்க. நான் செத்துட்டேன் நினச்சி தான் வந்துட்டாங்க. கத்தினான் அப்பாட்ட தான் கத்தினான். இருக்கிற பிரச்சனையப்பா இவனை இப்படி இழுத்தான், நான் என்னப்பா அவன் அட்லீஸ்ட் அவனை கொண்டு நடந்தா நான் என்ன செய்வேன், என்னட்ட இல்லை ஒன்றுமே. நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், தன் பொம்பளை பிள்ளை தன்னை குழந்த மாதிரி பார்க்குது. அது அப்போ கொண்டு இருக்கிற மாதிரி கத்து வேற அப்படியா சரியா கத்துறாரு, பசிக்கு கத்துறாரா, எல்லாத்துக்கும் இயலாமைக்கு கத்துறாரா, இன்னத்துக்கு கத்து. பஸ்காரர் வந்து கதைச்சவையா அங்கே கிளிநொச்சியில் விழுந்தது உண்மை. இதுதான் அவை வாழ்ந்த வீடு. அண்ணனாக்கள் இருந்தாவது ஒன்று கிடைச்சாலும் எனக்கு அது சந்தோஷம். கோழிய வளர்ப்பு கிடைச்சாலும் எனக்கு அந்த 26 இதுல ஏதோ நான் செய்து கொள்ளுவீங்க. அப்ப எனக்கு இப்ப உங்களுக்கு வந்து எவ்வளவு நெருக்கடியில இருப்பீங்கன்றது சொல்ல தேவையில்லை. என்னினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் பூனேகேரி பரமன்கிராய் இந்த சங்குப்பட்டி பாலம் அதுக்கு கிட்ட வந்து நிற்கிறேன். இங்கே ஒரு குடும்பத்துக்கு உதவியை வந்து வழங்குறதுக்கு வந்தனால் அந்த குடும்பம் உண்மையிலேயே உதவி தேவையான ஒரு குடும்பம். இனி இல்லைன்ற ஒரு இக்கட்டான நிலப்பாட்டில் இருக்கிறவை. இவைய வீடியோவை பார்க்குற உறவுகள் வந்து மறக்காமல் நீங்கள் ஒரு பகிர்வினூடாக அவர்களுக்கு வந்து ஆதரவை வந்து வழங்கலாம். வீடியோவை வந்து முழுமையாக வந்து பாருங்கள். உதவி தேவையா தேவையில்லைன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொண்டு நீங்கள் பகிர்ற பகிர்வு யாரோ ஒரு வசதி உடையவருடைய கையில் வந்து கிடைக்கக்குள்ள அவர்களுக்கான உதவி வந்து கிடைக்கும். யாருடைய உதவியை வந்து இன்றைய தினம் இவர்களுடைய நிலப்பாட்டை தெரிஞ்சு கொண்டு வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாழ் உடுப்புட்டி கம்பர் மலையை பிறப்பிடமாகவும் பிரித்தானியா லண்டனில் வந்து கரோடனை பதிவிடமாகவும் கொண்ட சின்னையா இந்திரன் என்று சொல்ல அவர்களின் 2வது ஆண்டு நினைவு 20/12/2024 அவருடைய 2வது ஆண்டு நினைவு. இந்த 2வது ஆண்டு நினைவில் வழங்க சொன்ன உதவியை யார் வந்து வழங்கியிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உதவியை வந்து நோர்வேல இருந்து அவரது மகள் சோபிதா அவருடைய மகள் யார் சின்னையா இந்திரன் அவர்களுடைய மகள் சோபிதா நோர்வேல இருந்து ஒரு உதவியை வந்து வழங்கியிருந்தால். அதே மாதிரி உதயமலர் ஜெர்மனியிலிருந்து உதயமலர் அவர்களுடைய உதவி ஏற்கனவே உதவி வந்து வழங்கினதோ அதுலேருந்து மிகுதியாக இருக்கிற பணத்தை இந்த பணத்தோடு சேர்த்து இந்த உறவுகளுக்கு வந்து உதவியை வந்து வழங்க போகிறோம். வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள். ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிக்கிறேன். வாங்க உதவியை வந்து வழங்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த இடம். இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முதல் அங்கால ஒரு கடை ஒன்று கட்டி கொடுத்துனாங்க, பரமன்கிராய் என்று சொல்லக்கூடிய இடம். அதுலேருந்து அங்கால பார்த்தா இதில் அந்த இடம் அப்படி சங்குப்பட்டி பாலத்துக்கு வந்து ஏறுது. மெயின் ரோட் அதில் இருக்குது. அதில் சங்குப்பட்டி பாலத்துக்கு ஏறுது. இது ஒரு குளம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அங்கால வந்து கலப்பு கடல். இங்கே மக்கள்கிட்ட வாழ்க்கை வந்து அமைதியாக இருக்கும். ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒரு அமைதியை உணரக்கூடிய மாதிரி இருக்கும், நிம்மதி கிடைக்கும். நெருக்கமாக இருக்கிற இடத்துல நிம்மதி இருக்காதுன்னு மக்கள் நெரிசலாக இருக்கிற இடத்துல. இது வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் நிறைய இடைவெளி இருக்குது. அனுராசான்ற வீடு இது. அனுராசா இதாவது வணக்கம். நீங்க மருமகள்? அவதான் மருமகள். என்ன பேர் ஐயா? என்ன பேர் உங்களுக்கு? என்ன பேர்? எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க? எத்தனாம் ஆண்டு? சரி. ஓ வணக்கம் அக்கா. வணக்கம். எனக்கு வந்து தொடர்பு கொண்டிருந்தது யாருன்னு சொல்லி பார்த்தா யார் எனக்கு தொடர்பு கொண்டு சொன்னது வந்து பார்க்க சொல்லி? ஓ மச்சாலா? உங்களோட மச்சால் அம்மாவும் இப்போ என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கா வந்து எனக்கு தொடர்பு கொண்டு சொல்லியிருந்தா தான் வந்து ஹாஸ்பிட்டலில் என்னதான் இருக்கிறாவா? அட்டெண்டனாக இருக்கிறா. ஓ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லியும். அப்போ தன்னுடைய வீட்டில் தன்னுடைய அண்ணா வந்து இருக்கிறார். அண்ணாட குடும்பம். நீங்கள் தான் அண்ணாட மனைவியும் அண்ணாவும். எத்தனை பிள்ளைகள் அண்ணாக்கு? ஒரு ஆள். அவர் என்ன அவருக்கு மேலாதோ? என்ன நிலப்பாடு அவர்கிட்ட? எங்க பாப்போம். அம்மா இப்போ யார் கதைக்கக்கூடிய ஆள்? நான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஆள் யாரு?
ஆ உடுப்பு எல்லாம் நீங்கள் தான் மாற்றி பார்க்குறதோ? ஓ இப்போ கை என்ன நடந்தது? இவர் எங்கே லைட் இல்லையோ? லைட் ஒருக்கா போடுங்க. ஓ இதான லைட்ஸ் வேறு இல்லையா? ரைட். இப்போ என்ன மாதிரி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அந்நேர படத்தை வந்து அனுப்பியிருந்துச்சுன்னா இது பெட் வந்து பெட்டில் வந்து இருக்கிறார். ஆனால் அவர் நார்மலாக கீழே இருந்து வலிச்சு கொண்டு இருக்கிற மாதிரி கத்து வேற அப்படியா? பெருசாக போய் கத்தி கொண்டு இருப்பார். என்ன அண்ணன் குளறி கொண்டு இருக்கிறாருன்ற ஒரு கத்தி கொண்டு இருக்கிற ஒரு வீடியோவை வந்து அனுப்பியிருந்தார். அப்போ வாங்க நாங்கள் வெளியே இருந்து கதைப்போம். வாங்க இனி மேலதிக அமைப்பு அவரை வந்து பார்த்துருப்பீங்க. அம்மா வணக்கம். அம்மா ஓ வணக்கம். உங்களோட பேர்? வசந்தா. அனுராசா வசந்தா. என்ன வசந்தா? அனுராசா வசந்தா. அனுராசா வசந்தா. அதில் நான் இப்போ இந்த நம்பரை வந்து மிஸ் பண்ண விட்டுட்டேன். அன்றைக்கு அந்த அக்கா கால் பண்ணின நம்பரை வந்து மிஸ் பண்ண விட்டுட்டேன். அப்போ அதில் கேட்க அப்படி தான் சொல்லிச்சு. நம்ம இதில் விபத்துக்குள்ளான வர்ற வீடு எதுன்னு சொல்லி கேட்கக்குள்ள இதைத்தான் வந்து சொல்லி இருந்துச்சு. நம்ம இந்த வீட்டு அனுராசான்னு சொல்லி. அனுராசான்றதாரு? உங்களோட கணவர். அவள் வந்து உங்களோட மருமகள். ஓ வணக்கம் அம்மா. உங்களோட பேர் சொல்லிட்டீங்க. இந்த ஊர் முகவரியை சொல்லுங்க. இது செம்மங்குளம் பூனேகிரி. இப்போ பரமங்கிரான்றது அங்கால இதுக்கு பக்கத்தில் உள்ளது தானே? பள்ளிக்கூடத்துக்கிட்ட. ஓ அப்போ பள்ளிக்கூடம் ஒரு பக்கத்தில் செம்மங்குளம் பூனகிரின்னு தான் சொல்றது. ஓ இது செம்மங்குளம் பூனகிரி. இந்த குளத்தை செம்மங்குளம்னு சொல்றது. குண்டண்டும் இருக்கு. அங்கே வழி போகணும். செம்மங்குண்டம் இருக்கு. செம்மங்குன்றம் இருக்குது, செம்மங்குளமும் இருக்குது. ரைட். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லி இப்போ விஷயத்துக்கு வந்து வருவோம். சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகளாம்மா? 2 பேர். 2 பிள்ளைகள். ஒரு ஆண் பிள்ளையும் ஒரு பெண் பிள்ளையும். ஒரு ஆள் வந்து அட்டெண்டனா ஒர்க் பண்ணுறா ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணுறா. ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற அக்கா தான் கால் பண்ணி கவலைப்பட்டிருந்தா. தன்னுடைய அண்ணா வந்து இயலாத ஒரு நிலப்பாட்டில் வந்து இருக்கிறார். தன்னுடைய உழைப்பில் தான் செய்கிற உழைப்பு. அவாவுக்கு எத்தனை பிள்ளைகள்? 2 பேர். அங்கே அவாவுக்கு 2 பிள்ளைகள் இருக்கு. 2 பிள்ளைகள் இருக்கிற அவாட வீடு தான் இது. அப்போ உங்களோட மகண்ட வீடு இது உங்களுக்கு வருத்தத்தில் இருக்கிறவர். இதுல இருந்து பின்னுக்கு இருக்கு அந்த அங்கால. இதுலயே பக்கத்துல இருக்கு. பக்கத்துல. இது வந்து அவற்ற தங்கச்சிர வீடு. தங்கச்சிர வீட்டில் உள்ளுக்கு தான் மஞ்சள். அப்போ 2 சகோதரங்கள்ன்றோன்னா அவள் வந்து தன்னுடைய சமையனை வச்சு பார்த்து கொண்டிருக்கிறா. அவருக்கு என்னம்மா நடந்தது? அவருக்கு ஆக்சிடென்ட். இந்த பஸ்ஸால் ஏறிக்க தடக்கப்பட்டு. பஸ்ஸில் ஏறிக்கலையா? பஸ் சீட்டி இந்த லைன் பஸ்ஸில் ஏறிக்குள்ள இப்படி கால் தூக்கி வச்சு மெட்ட கால் தூக்க கிடையாது. பஸ் எடுத்துக்கிட்டோமா விழுந்தாண்டு தான் கேள்வி. ஆனால் நாங்கள் எல்லாம் பார்க்கல. நீங்கள் பார்க்கல? ஆஸ்பத்திரி கொண்டு போனா அப்புறம் தெரியும். பூனகிரி ஆஸ்பத்திரி கொண்டு போக அங்கே என்ன சொன்னது? அங்கே அவள் தான் போனா. மகள்லாம் போனவா? அப்போ அவருக்கு காயம் ஒன்றும் இல்லை. காயம் ஒன்றும் இல்லை. ஆனால் உடனே அவ்வா கதை கேட்க சொன்னவா அண்ணா கதை கேட்டாலும் கதைக்கிறாரு இல்லையா? அப்படியே தான் பேசப்படுத்திருக்கானுட்டு. இலியான் வந்து கூடி போயிட்டு நிறைய இல்லையான். அதான் அந்த இதால் அடிச்சு கொண்டு என்ன அதை கண்ட்ரோல் பண்ண ஒன்றும் செய்யலாதா? இல்லை எவ்வளோ மருந்து போயிடும். தக்கண்டு இருந்துட்டு இதுக்கு பெரிய இருவேண்ணே. குளமும் பக்கத்தில் தானே ஒரு இந்த கிச்சனும் இந்த பிராண்டையும் இந்த உடம்புனா இல்லையா அங்காலையில். மகன் வந்து இவாட மகன் அவருக்கு எத்தனை வயதம்மா? இப்போ உள்ளுக்கு படுத்திருக்கிறவருக்கு எத்தனை வயது? 40 வயசு. 40 வயது. அவருக்கு 40 வயது. அவருடைய துணைவியார் அவருடைய பிள்ளை தான் இப்போ இதில் நின்றவர். அந்த மகனும் வந்து இயலாதவர். அவருக்கு வலிப்பு வாரது. காய்ச்சல் வந்தோடனே வலிப்பு வாரது. பிறப்பிலே காய்ச்சல் வந்தால் வலிப்பு வரும். அன்றைக்கு இதில் மேங்கி விழுந்துட்டார். ஓ தம்பி பட்டியில் அம்மா பார்த்து நீ இந்த எல்லா கதையும் கதைக்குமா? இவர் தான் மகன். அக்கா என்ன செய்கிறீங்க? வீட்டை தான். எதுவும் வேலைகளுக்கு போகிறீங்களா? எந்த இடமோ நீங்கள் உங்களோட சொந்த இடம் எது? நாலாங்கட்டை. பூனகிரி நாலாங்கட்டை வந்து நீங்கள் இருக்கிறது. திருமணம் செய்து இங்கே வந்து இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் இது வரைக்கும் எதுவும் வேலைகளுக்கு போயிருக்கிறீங்களா? கணவர் அவர் மகன் என்ன வேலை செய்தோம்? அவர் இந்த வாட்ச்மேன் வேலையை போய் தான் அந்த வசாலி விழுந்தவர். வாட்ச்மேன் வேலைக்கு தான் போய் தனங்கிழப்பு இந்த இதில் தங்குப்பட்டி பாலம் அவடத்து அந்த வாட்ச்மேனை கேட்டு 2 மாதம் முடியல. அதில் விழுந்தவர். மற்றபடி இந்த பெனங்கிழங்கு சீசனுக்கு பெனங்கிழங்குகள் கொண்டு வேண்டி விற்பார். வேண்டி விற்கிறது. அப்படி சிறு சின்ன சின்ன தொழில்கள் வந்து செய்து கொண்டு வந்தவர்.
ஓ அப்போ அக்கா இப்போ அக்காவுக்கும் ஒரு சில விஷயங்களை வந்து சில இடங்களுக்கு இப்போ போகிறது ஹாஸ்பிட்டல் போகிறது இது செய்கிறேன்னு சொன்னால் அவள் ஒரு ஆள் வழி நடத்தணும் அப்படின்ற மாதிரி அவளோட மச்சால் வந்து சொல்லியிருந்தா வழி நடத்தணும். இப்போ அவன் வந்து எல்லாம் ஒரு தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு நிலப்பாட்டில் வந்து இல்லை, அவரோட துணையும் வந்து இல்லை. அப்போ அவாவையும் அவருடைய அண்ணாவையும் அவர் அண்ணாண்ட பிள்ளைகள் எல்லாமே இப்போ இந்த வீட்டில் தான் இருக்கணும். இப்போ அவர் ஒரு இயங்க முடியாத ஒரு நிலப்பாட்டில் இருக்கிறார். படுக்க தான் நாம டாய்லெட் எல்லாம் பாத்ரூம் எல்லாம் படுக்கலாம். ஓ படுத்த குளிக்க எல்லாம் தூக்கி கொண்டே அங்கால கதிரியோட தூக்கி கொண்டே குளிக்க அது போல தூக்கி கொண்டு தான் உள்ளுக்க விடும். எல்லாம் யார் செய்கிறது? நாங்கள் 2 பேரும் அவா நின்றாவா உதவி செய்வா, தங்கச்சி அவாவும் செய்வா, தீவா நின்றா செய்வா எங்களோட சேர்ந்து தானும். ஓ அவள் வந்து வேலைக்கு போய் அவரோட குடும்பத்தையே வந்து இப்போ அரசாங்கம் என்ன ஆஸ்பத்திரியில் வேலை என்றாலும் இப்போ அவள் எடுக்கிற சம்பளம் என்ற அவட கணவர் என்ன வேலை? அவர் ஆர்ஆர் கம்பெனியில் வேலை செய்தார். இப்போ வேலை இல்லை, அவர் செத்ததோடைய ஆள் வீட்டோட தான். அவரும் வீட்டோட தான். அவர் பிள்ளைகளை பள்ளிக்கூடம் கொள்ள வைக்காண்டி வீட்டோட தான் நிற்கிறேன். வீட்டோட தான் இருக்கிறது. அதே மாதிரி அவரும் ஒரு பெரிய ஆம்பளை வரையும் தூக்கி பறிச்சு பார்க்கறது கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு அவர் தான் கொண்டு போவார். ஆட்டோ ஓடிச்சா எனக்கு தொலைபேசியில் சொல்லிக்கல வந்து சொல்லி அவரும் தான் போகிற ஆட்டோ, நான் பிள்ளைகளோட இங்கே நிற்கிறேன். அவரும் பிள்ளைகளும் தான் போகிறது இல்லை, அவரும் தான் ஆட்டோவில் கொண்டு போயிடணும் ஹாஸ்பிட்டல். கொண்டு போய் காட்டிட்டு நான் வேலோட சின்ன ஆக்கள் தானே 3 பேரும். அப்போ அவையோட நான் விட்டேன். அப்போ அவையோட குடும்ப நிலப்பாடு இதுதான் அவையோட பிரச்சனை. அம்மாவுக்கு 2 பிள்ளைகள். இப்போ கூடுதலான சகோதரங்கள் இருக்காண்டு பார்த்தா இல்லை. அம்மாவோட கணவருங்கம்மா இறந்துட்டார். அவர் இறந்துட்டார். அப்போ நீங்களும் உங்களோட மகளோட தான் இருக்கிறீங்க. ஓ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற அக்காவுக்கு வந்து அவளோட குடும்பத்தையும் பார்க்கணும், அவையோட அம்மாவையும் பார்க்கணும், அண்ணாட குடும்பத்தையும் பார்க்கணுமன்ற ஒரு நிலப்பாடு வந்து அவளுக்கு வந்து ஏற்பட்டுட்டு அப்போ எடுத்து கவலைப்பட்டு அழுது இருந்தால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலப்பாட்டில் இருக்கிறேன். நான் இப்படி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன், அதில் வர்ற சம்பளத்தில் இருந்து தன்னால் இந்த ஒரு செயல்பாடுமே வந்து செய்து கொள்ளலாமல் இருக்குது. இப்போ அவருக்கு ஒரு பெரிய ஒரு செலவு ஒன்று போய் கொண்டு இருக்குது. யாராவது உறவுகள் நீங்கள் இப்படி உதவியல் செய்து கொண்டிருக்கிறீங்க, எங்களோட நிலப்பாட்டையும் வந்து பதிவு செய்து போட்டு யார்கிட்ட இருந்தும் ஒரு உதவியை வந்து பெற்றுத்தர முடிஞ்சால் பெற்றுத்தாங்க. அந்த நிலப்பாட்டை வந்து சொல்லிக்கல இப்போ அவாவையும் வழி நடத்தணும் ஒரு ஆள். அதுமாதிரி அவளோட பிள்ளையும் வந்து ஒரு இயலாத நிலப்பாட்டில் இருக்குது. அப்போ அவையில் உங்களோட இதை வந்து பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி விட்டுற முடியாது. அண்ணா வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கக்குள்ள அவர் வந்து ஏதோ பணங்களங்க வித்தோ இல்லை ஏதாவது ஒன்று செய்து ஒரு குடும்பத்தை நார்மலாக நடத்திக்கணும். அப்படியாம்மா? அப்படி அதான விஷயம். இவரும் இருக்க மாட்டோம் உதவிகள் செய்தார். இவர் 10ஆம் மாதம் 8ஆம் தேதி சென்றவர். இவர் 10ஆம் மாதம் 1ஆம் தேதி விழுகிறார். இவர் விழுந்து 8ஆம் மாதம் 1ஆம் தேதி இவர் அஜிலன் படுறார். அதில் உங்களோட கணவர் வந்து 10ஆம் மாதம் 8ஆம் தேதி சென்றவர். இவர் அஜிலன் பட்டு 8ஆம் நாள் அவர் சாகிறார். இந்த போட்டோ அதில் இருக்குது. 8ஆம் நாத்து தான் இவருக்கு இந்த விபத்தானது. இவருக்கும் 1ஆம் தேதி விபத்து, அவர் 8ஆம் தேதி தான் சென்றவர். ரைட். அந்த அக்கா வந்து சொல்லிக்கல சொன்ன விஷயம் அப்பாட ஒரு இறந்த நிகழ்வுக்கு அதுக்கு ஒரு பெரிய ஒரு தொகை கடனை வந்து வெளியே இருந்து பட்டு அதை செய்திருந்த நான். அதுக்கப்புறம் இந்த சாப்பாட்டு செலவு இவரை வந்து பார்க்குறேன்னு சொல்லி தன்னால் எதுவுமே பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி அழுதா. அப்போ அதை கருத்தில் எடுத்து தான் இந்த இடத்துக்கு வந்தனான். வந்து பார்க்கல உண்மையிலேயே வேறு நிலப்பாடு வந்து அப்படி தான் இருக்குது. எங்கே வேறு வீட்டு இருக்காப்பா பின்னுக்கு அவை இருந்த வீடு. இப்போ அவர் வந்து அவரும் நார்மலான வேலையெல்லாம் செய்து கொண்டு இருந்திருக்கிறார். ஓ இது அவையிற அக்காட வீடு, தங்கச்சீர வீடு. தங்கச்சீர வீடு தானே அம்மா? இது கோழிக்கூடுகள் போட்டது. இப்போ செத்த கோழிக்கூடு போட்டது மகள்லான்னு போட்ட மனுஷன்காரன். அவர் இப்போ செத்த வீடுகளோட எல்லாம் கடன்களோட அப்படியே விட்டு கொண்டு வந்துட்டார். செத்த வீடோட நெஞ்சையெல்லாம் போயிட்டு அப்படியே உங்களோட காணியில் மகனுக்கு பாதி காணி மகளுக்கு பாதி காணி கொடுத்துருக்கோம். அப்படித்தானே? ஃபுல்லாவே பின்னுக்கெல்லாம் வயல் தானா? அங்கால எல்லாம் வேலாது எங்கடை அங்கால பார்த்தீங்கன்னா சங்கப்பட்டி அந்த வெட்டை இது சங்கப்பட்டி வெட்டை இதுதான் அவே வாழ்ந்த இடம் வீடு அண்ணனாக்கள் இருந்த இடம். அப்போ ஒரு சகோதரி நல்ல சகோதரி என்றபடியா 2 வரைக்கும் கைவிடையில் திருமணமாகி அவரை வர்ற கணவரும் வந்து இருக்குது. கணவரும் ஒத்துழைச்சா தான் பார்க்கலாம் ஒரு குடும்பத்தை. அவரும் ஒரு தற்காலிக கொட்டில் தான் போட்டு இப்போ கரண்ட் வசதி வந்த அப்புறம் இப்போ கடன் மாதிரி இந்த வயரிங் வேலை செய்துக்கிடாக்கு 25,000 ரூபா கட்டினா தானே கொண்டு போஸ்ட் போட்டு 2 வந்து விட்டாடி கிடாக்கு. 25,000 இதுக்குள்ளேயே கொண்டு மகனை விடுற நீங்கள்? இல்லை அவர் அங்கே தூக்கி பறிக்க ஆள் வேணுமில்லோ. அப்போ இந்த விட்டா நான் சமையல் பாடு பார்த்த பாடு இல்லை, இங்கே தான் நிற்கணும். வாக்கு கை உதவியாக நான் இங்கே நிற்க வேணும்.
அதனால் நாங்கள் எல்லாத்தையும் அங்கேயே வச்சுருக்கோம். அங்கே இங்கேயும் தெரியலா தானே, அங்கேயும் இங்கேயும் தெரியலாண்ட. இப்போ நல்லா இருக்கேக்கில் இருந்த வீடு தான் இது. அப்போ அக்கா உங்களால் என்ன வேலை செய்யலும், என்ன ஏதாவது வேலைகள் செய்யலுமா உங்களால்? எத்தனாம் ஆண்டு படிச்சிருக்கிறீங்க? 6ஆம் ஆண்டு மட்டும் படித்தேன். 6ஆம் ஆண்டு மட்டும் படிச்சிருக்கிறீங்க. எவ்வளோ காலம் திருமணம் செய்தது? 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷம். ஓ, இப்போ இப்போ 6 வருஷம் ஆண்டு உண்டு. உண்மையிலேயே இப்போ இவர பிரச்சனை என்னன்னு சொன்னால், அந்த அக்கா வந்து குறிப்பிட்ட விஷயம், அந்நியவும் வந்து தனியாக ஒரு இடவும் வந்து வீட்டுக்குள்ள இல்லாது. இப்போ ஒரு பஸ்ஸுக்கு வர்றதுனால இந்த இடத்துல வந்து இறங்குவா, அவள் கூட்டி கொண்டு போய் விடணும், இந்த இடத்துல இது செய்வா இப்படின்னு சொல்லி அவ வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் தேவை. அவள் வந்து ஒரு இதுவும் வந்து செய்து கொள்ள முடியாது. இந்த தம்பியை கிளினிக்கு யாழ்ப்பாணம் கொண்டு போனாலே ஒரு ஆள் உதவியாக போகணும். அவன் கூட்டிக்கொண்டு போகிறான் வேலை கூடிய இருக்கேங்க ரெண்டே கிளினிக் கண்டா பிடிக்க வெள்ளட எவ்வளோ கிடைக்கும். அப்போ அவன் தான் அம்மாக்களோட இருக்கேக்க என்னக்கா செய்த நீங்கள்? வீட்டை தானா? வீட்டை என்ன இப்போ சிறு தொழில் இப்போ அவருக்கு இல்லாது, உங்களோட அவருக்கே இல்லாது ஏதாவது ஒன்று செய்கிறேன்டா என்ன செய்யலாம் உங்களுக்கு தெரிஞ்சது? வீட்டோட தான் இருந்தேன். வீட்டோட தான் இருந்தேன். நீங்களா? இவர் தான் முதல் கட்டு ஆக்சிடென்ட் ஆகி இயலாம போற. இவருக்கு வந்து காயம் ஒன்றும் பெறையில் உடம்புல பிறடியில அடிபட்டது மட்டும்தான். அடிபட்டது அதிலும் காயம் இல்லைன்னு டாக்டர் மேலே சொல்லினான். ஓ, அது முதல்ல அவர் நல்லா இருந்த ஒரு நல்ல மாதிரி என்ன நடக்க கொஞ்சம் தள்ளம் பாடுவான், அவ்வளோதான் வர முடியல. நடக்க தள்ளாடுற ஒரு பழக்கம் இருக்கு. டோய்லெட்டுகள் பாத்ரூம்லாம் தானே போவான், சைக்கிள் ஓடி கடைகளுக்கெல்லாம் போவார். அப்ப இப்ப இது பஸ்ல இருந்து விழுந்தது இது எல்லாம் சும்மா நீங்க சொல்றது, ஆனா நிறுவனமா இருக்கு. அவர் பஸ்ல இருந்து விழுந்ததுக்கு அந்த இடத்துல பிரச்சனை நடந்து பஸ்காரரை நிப்பாட்டி அப்படி எதுவும் கதைச்ச கேஸ் விட்டு பொறுத்து இல்லை, கதைச்சோன்னு தெரியல. மகள்லாம் ஓடினா எல்லாத்துக்கும் பஸ்காரர் ஒரு தடவை பிடிக்கல வந்து கதைச்சவையா அங்கே கிளிநொச்சியில் விழுந்தது உண்மைதானா? பஸ்ல இருந்து பஸ்ஸுக்காரருக்கு அது சம்பளத்துக்கு தானே ஓடினா அவங்கள அந்த பஸ் முதலாளி வந்து கிளிநொச்சியில் கதைச்சவரான். என்னென்னு காய்ச்சது? அது அவாடாங்க வந்து மகள்கிட்ட தான் காய்ச்சது. அப்போ மகள் ஒரு ஆள் அவள் தான் அட்டெண்டனாக ஒர்க் பண்ணி கொண்டு போகிறோம் ஹாஸ்பிட்டலில். அந்த ஒரு வருமானத்தில் தான் நம்ம இப்போ வந்து இயங்கி கொண்டு. ஓ, அவாட கணவருக்கும் இப்போ வேலை இல்லை. அதே மாதிரி கோழிக்கூடு போட்டு இப்போ முயற்சியான ஒரு குடும்பம். அவள் வந்து கவலைப்பட்டிருந்தா தான் ஒர்க் பண்ணுறது. அங்கால நிற்கிறா அவள் வந்து நான் வந்து காட்டையில் அவன் வந்து வேலை செய்கிறவா, ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவா. சரி, பொது மக்களுக்கு இடையில் வந்து வேலை செய்கிறவா தானே. அப்போ அதை ஏன் அவள் பப்ளிஷ் பண்ணுவான்றதுக்காக காட்டையில் வேறு அம்மாவையும் ஒய்ஃபையும் தான் காட்டி இருக்கிறேன். அவள் அங்கால நிற்கிறா. அவட்ட இருந்து குரட்பதிவை மட்டும் எடுப்போம்மா. ஓ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முயற்சி செய்திருக்கணும். ஆடு எத்தனை ஆடம்மா வச்சிருக்கிறீங்க? 5. ஓ, 5 ஆடு. அதே மாதிரி கோழி கூடு ப்ராய்லர் என்னம்மா? அதுதான் இவ்வளவு இல்லையா? ப்ராய்லர் போட்டாலே இல்லையான் அது தவிர்க்க முடியாது. அது என்ன கோழி வளர்ப்பண்டாலே நானும் இதுகள் செய்கிறேன்னா இப்போ உடனே அடுத்த கட்டம் விளைஞ்சிரும். இங்கே தான் கூடுதலாக விளையும் என்ன ப்ராய்லர் கோழி வளர்ப்புகள் இதுகளுக்கு. ஆனால் என்ன மாதிரியம் அது ரெகுலராக செய்யக்கூடிய மாதிரி இருக்கா? யார் வளர்க்குறது? அதெல்லாம் மருமகன் தான் போட்டு வளர்த்து கொண்டு ஏதோ அவரும் வந்து வேலை இல்லாட்டியும் ஒரு கூடுகளை வந்து போட்டு பின்னால் தன்னால் செய்யக்கூடியதை வந்து செய்து கொண்டிருக்கிறார். ஊர்கோழி வார்த்தைன்னு சொல்லி அதுகளை வந்து போட்டிருக்கிறார். அக்கா என்ன மாதிரி உங்களோட குரல் பதிவு மட்டும் எடுக்கலாதா? எடுப்போமா? அங்கே மைக்க தாங்க அக்காவோட கதைப்போம். நாங்கள் இப்படி இருப்போமாங்க. ஓ, இப்போ அங்கால வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற அக்கா வந்து இருக்கிறா. அவள் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறா. தான் வந்து இதுக்குள்ளே வந்து கேமராவில் வந்து கதைக்கிறதுக்கு தயார். ஆனால் அவர்கிட்ட கணவர்கிட்ட சொந்தக்காரர்னு சொல்லி அங்கால சைட் எல்லாம் இருக்கணும். அப்போ நாளைக்கு அதை ஒரு அப்படி இப்படின்னு சொல்லி அவையில்ட ஒரு சைட்டால் ஒரு அழுத்தங்கள் வரும். மற்றபடி அவாக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ அவளோட குரட்பதிவை மட்டும் பதிவு செய்கிறேன். சொல்லுங்கக்கா. வணக்கம் அக்கா. வணக்கம் அண்ணா. வணக்கம். என்ன நடந்து கொண்டிருக்குது இப்போ? என்ன நிலப்பாட்டில் நீங்கள் இருக்கிறீங்க இப்போ? சொல்லுங்கள். முதல் அவரை பார்த்துக்கொள்ளக்கூடிய நிலப்பாட்டில் இருந்தவரா இல்லை நீங்கள் தான் அப்போ இருந்து பார்த்து கொண்டு வந்தீங்களா? இல்லை, அண்ணா வந்து நார்மலாக அப்டோமனாக தான் நடப்பார். ஒரு கால் கொஞ்சம் தெண்டி தான் நடப்பார். சைக்கிளோடு வேறு. இந்த வீடு கூட அண்ணாவும் எங்கட அம்மாண்ட தான் மாமா ஒரு ஆள் தாய் மாமனும் தனியாக தான் கட்டினவங்க இந்த வீடு. அண்ணா சப்போர்ட் 2 பேரும் தான் கட்டினது. பண்ணக்கூடிய ஒரு அப்படி ஒர்க் பண்ண சைக்கிளோடு வேறு என்னையும் ஏற்றி ஓடுவார். பிள்ளை நேசரியிலேருந்து எல்லாம் ஸ்கூல்லேருந்து ஏற்றிட்டு வேறு வேறு. அம்மாவுக்கு நீங்கள் 2 பேரும் தான்? 2 பேரும் தான். எந்த கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமாக தான் இருந்தேன். நாங்கள்
தான் வேலை. அண்ணா வந்து இப்போ அப்பாண்ட கூடாதுகள் கட்டணும். அப்பா அப்பா வந்து ஒரு சங்க தலைவர், இந்த கடத்தொழிலாளர் தலைவர். அவர் இத்தனை காலமாக அப்படி தான் இருந்தவர். ஒரு மீட்டிங்கில் போனால் கூட கோல் பண்ணி சொல்லுவார், தம்பி ஒருக்கா கூட்டா கட்டி விடு அப்படின்னு சொன்னால் அண்ணா தான் போய் கட்டிட்டு வருவான். கடலுக்கு எல்லாம் போய் அந்த வேலையில ஒரு 1 இயராக தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் விழுகிற மாதிரி இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், அப்போவே கொஞ்சம் காலம் போய் அவன் அம்மாவோட இருந்துட்டு கொஞ்சம் தனியாக இருந்தவே. அப்போ அம்மாவுக்கு சொல்கிறேன், நாங்கள் 2 பேரும் தனியாகத்தானேம்மா கஞ்சியை குடித்தானு நாங்கள் இதில் சேர்ந்திருப்போம், நீங்கள் அவைய கூப்பிடுங்கம்மா, அதில் அங்கால ஒரு வீடு இருக்குதானே கூப்பிடுங்கம்மான்னு சொன்னேன். இதுக்கு முதல் தனியாக தான் ஒரு இடத்துல எங்களோட இருந்தவர் ஒரு வருஷம். இப்போ அவனுக்கு 3 வயசு அப்படி ஒரு தாயாக்களோட போய் இருந்தவே. போயிருந்தவே வரிவினம் வந்து போவினம். அப்போ நான் சொன்னேன், நம்ம கூப்பிடுங்கம்மான்னு. பிறகு அண்ணியும் வந்துட்டா. வந்து இவர் வந்து குருநாகல் அங்கெல்லாம் வேலை செய்தவர். சிங்கள ஆக்கள்ன்ற சட்ரிங் அதுகள் அந்த கென்ராய் கம்பெனிகள் இருக்குது தானே, அதில் சட்ரிங் சப் கென்ராய்க்கு எடுத்து செய்வார். மாதம் ஒரு 80 அப்படி சேலரி வந்தால் ஒரு 60 அப்படி எனக்கு அவர் அனுப்புவார். என்னென்னு சொன்னால் நான் எல்லாம் இப்போ இது அப்பாவும் வந்து கூடு கட்டிய போவார். 7ஆம் மாதம் 2ஆம் தேதி அப்பாவுக்கு ஒரு சின்ன ஹார்ட் அட்டாக் வந்தது. அப்பாவுக்கு எத்தனை வயது? அவர் கேட்க 61 வயசு. அப்பா 61 வயது. இப்படி பிரச்சனை, இந்த ஹார்ட் அட்டாக் திருப்பி வரக்கூடும் ஏதும் சொல்லி சொன்னார். அப்படின்னா இனிமேல் அப்போ அவரோட நம்பிட வேண்டாம், கடலுக்கு கூட நம்ப நல்ல ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு. அவர் வந்து எனக்கு ஒரு வரமென்றான்னு சொல்லுவாங்க. இல்லை இப்படி நீங்கள் இப்போ பொதுவாக நாங்கள் இவ்வளோ குடும்பங்களை இவ்வளோ இதுகளை வந்து பார்க்குறோம். இப்படி எல்லாரையுமே வீட்டுக்குள்ளே வச்சு எல்லாரும் உண்டா இருக்கிறத வந்து விரும்ப மாட்டோம். ஆனால் அப்படி அவர் அண்ணாவையே இல்லை இப்பயும் அவர் அதே இடத்துக்கு வேலைக்கு போகலாம். இப்போ நான் நைட் டியூட்டி உண்டா அண்ணாக்கு ஒரு பிரச்சனை உண்டா இவங்களுக்கு அதை என்னன்னு தெரியாது, என்ன செய்யறேன்னு. நைட்டும் நித்திரைக்கெல்லாம் நான் குளிசை தான் கொடுப்பேன். சம்டைம் எங்களால் 7 கட்டத்தில் 24 hours கத்திட்டு தான் இருப்பேன். இப்போ நான் நைட் செய்துட்டு வந்தாலும் ஒரு 12 மணித்தெல்லாம் கூட நித்திரை விட மாட்டேன். ஒரு பெருசாக கத்துற வீடியோவை தான் எனக்கு வந்து அனுப்பியிருந்தவன் நான் வந்து. இப்போ அதை விட மோசம், அவருக்கு ஒரு 3 பெட்ஸோ வந்து 2 பெட்ஸோக்கு மாறிட்டு ஒரு பெட்ஸோ மாறுது இல்லை அது. அப்போ சரியாக கத்துறாரு, அவர் பசிக்கு கத்துறாரா எல்லாத்துக்கும் ஏழாமைக்கு கத்துறாரா இன்னத்துக்கு கத்துறாரு. என்ன சொல்லினா அவங்க சொல்கிறாங்க பிசியோதெரப்பியால் சரி வர மாட்ட மாதிரி சொன்னாங்க. பிசியோதெரப்பி செய்கிறதுக்கு அவருக்கு நினைவு வருது இல்லை. அவருக்கு அந்த பஸ்ஸில் தான் போனதுன்றது கூட அவருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும், அப்போ டெத் ஆகினது கூட இந்த நிமிஷம் வரைக்கும் அவருக்கு தெரியாது. பஸ் அப்பா டெத் ஆனது கூட அவருக்கு தெரியாது. இவர் விழுந்ததுக்கு பிறகு தான் அப்பா ஹார்ட் அட்டாக்கே வந்தது. இல்லை முதல் ஹார்ட் அட்டாக் வந்தது அந்த பைபாஸ் செய்கிற பிளான்லான் இருந்தது. சாரோட நாங்கள் அதை கேட்க 2-3 பேர் நான் போய் போஸ்ட் பண்ணியிருக்கேன். சார் அப்பாவுக்கு செய்வோம் சார், நான் ஒரு ஆள் தான், அண்ணாம் கொஞ்சம் மேலாத மாதிரி பிரச்சனை இல்லை செய்வோம், அவுட்டில் செய்கிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை, என்ன வரைக்கும் செய்வோம் இல்லை, ஆனால் நீ யோசிக்கிற அளவுக்கு கூட அப்பாவுக்கு எந்த பிரச்சனையுமே நடக்காதுன்னு சொன்னேன். அப்போ எனக்கு அந்த சந்தோஷம் அப்பாவுக்கு பாதிப்பாகக்கூடிய. திருப்பி 7ஆம் மாதம் 12ஆம் தேதி செகண்ட் ஹார்ட் அட்டாக் வந்தது அப்பாவுக்கு. அப்போ அப்பா கொண்டு எல்லாம் பிரச்சனை. அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னாலும் நான் தான் லீவ் எடுத்து நிற்பேன். மேலோட நான் சொல்லுவேன், சாரி நான் ஸ்டாஃப் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு கிளிநொச்சி ஹாஸ்பிட்டல்லாம் வச்சுருந்தது நிற்பேன். இவருக்கு அண்ணாட மகனுக்கு வருத்தம் என்றாலும் கொண்டு போவேன் நான். அப்போ அப்படி ஒன்று ஓகே. அப்போ வீட்டில் ஹாப்பியாக தான் இருந்தவர். நான் ஒரு குழந்தைய எப்படி பார்ப்பேன்னு அதை நல்லா பார்த்தேன். அப்பாவை காசு இருந்துச்சு, எல்லாமே இருந்தாங்க, எல்லாமே இருந்துச்சு. பார்த்தேன், வடிவாக பார்த்தேன், நடை வச்சேன். அப்பா எவ்வளோ இதாக இருக்கணும் மேனு சொன்னேன். எங்களுடைய அப்பா சொன்னேன், எல்லாமே அப்பா தான் பார்ப்பேன். நான் ஏழியாக வந்துட்டாலும் நீங்கள் பாவம் தானே, ஏன் பிள்ளை நான் இருக்கணும், உனக்கு நீ என்னத்துக்கு வர, நீ சௌரம் குறைவு அவனே இல்லாண்டு ஃபீல் பண்ணது நான் அப்படி தான் செய்தவர். நல்லா தான் இருந்து 10ஆம் மாதம் முதலாவது சில்ட்ரன்டு. அப்போ நான் லீவு, இவங்க 2 பேரும் இதை விட சவுண்டாக தான் கத்துவார். நைட் நித்திர கொள்ளையில நித்திர குளிசை போட்டும் கொள்ளையில அவர். இப்போ தானே அவருக்கு அந்த அது கொஞ்சம் இதில் கொண்டிருக்கு போல். அப்போ ரீச் ஆகிவே 2 பேரும் நான் கூட்டிகிட்டு போகிறேன். நான் என் ஸ்கூலால் கூட்டிகிட்டு போனேன். ஓமண்டு வளர்க்குறதுக்கு ரெடி. என் ஃப்ரெண்டு ஒரு பூனேரி ஹாஸ்பிட்டலேருந்து ஹோல்ட் பண்ணுற அக்கா அப்படியும் கூட அண்ணன் ஆக்சிடெண்ட் அக்காண்டு ஒரு 8:30 அப்படி இருக்கும் கோல் பண்ணேக்கு போனால் அவனுக்கு அங்கே ஒரு ஃபிக்ஸ் வந்துருக்கு. இந்த ஒரு தடவையும் ஃபிக்ஸ் வேற இல்லை. அவன் அந்த கன்ஃபியூஸாக தான் இருக்கிறான். நான் அந்த வீடியோ வச்சிருக்கிறேன், கிளிநொச்சி ஹாஸ்பிட்டல் எடுத்த வீடியோ. இப்போ அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே முதல் கட்டு அப்பா இருந்து அப்பாவோட ஒரு இறுதிக்கிரிக நிகழ்வுன்றது வந்து இப்போ குறைஞ்ச அளவு கையில் வந்து ஒரு 3 லட்சம் ரூபா இருந்தால் தான் நார்மலாக வந்து செய்யலாம். அதுவே 5-10 லட்சம் ரூபா ஒரு இறுதிக்கிரிக நிகழ்வு செய்கிறதுக்கு செலவாகும். ஒரு சாதாரணமாக எனக்கு தெரிஞ்சது ஒரு குறைஞ்சது அது நார்மலான ஒரு அளவில் செய்கிறதுலாம் 3-3.5 லட்சம் ரூபா. அதுக்கு அங்கால 31 அது இதுன்னு சொல்லி வரைக்கல. இப்போ
ஒரு இறுதிக்கிரிகை நிகழ்வு செய்கிறதுக்கு ஒரு பெருந்தொகையான பணம் வந்து செலவாகும். அப்போ அதுலேயும் அவளுக்கு ஒரு பெரிய ஒரு செலவுண்டு போயிட்டுது. உங்களோட குடும்பத்தில் இருக்கிற இந்த 2 சகோதரர்களையும் கொஞ்சம் ஆக்டிவாக தெளிவாக எல்லாத்துலேயும் இறங்கி தெளிவாக செயல்படக்கூடிய ஒரு நபராக நீங்கள் தான் இருந்திருக்கிறீங்க. அப்போ குடும்பத்தில் மொத்த பொறுப்புமே உங்களோட கையில் தான் இருக்குது. அப்போ எனக்கு அந்த இப்போ தெரியுது, முதலே அவருக்கு வந்து கொஞ்சம் கால் நடக்கிறதுல கொஞ்சம் இது செய்கிற ஒரு நிலப்பாடு அண்ணாக்கு இருந்ததுன்னு சொன்னால், அப்போ எல்லாரையும் வழி நடத்தக்கூடிய ஒரு நிலப்பாடாக நீங்கள் தான் இருந்திருக்கிறீங்க. கையெல்லாம் கட்டித்தான் அப்பா அந்த செத்த வீட்டுக்கு பெட்டில் வச்சிருந்தேன். அவன் ஒரு பக்கத்தால் பெட்டில் நடந்து கத்துவான். அப்பாவை இணைச்சு கத்துறையில சும்மா கத்துவான். பேட் வேர்ட்ஸ் கதைப்பான். அண்ணின்ற பேர் கூப்பிடுவான். என்ன தங்கச்சி சுயாண்டு கூப்பிடுவான். அம்மாவை கூப்பிடுவான். அப்போ அங்கே பிறகு ஒரு 8 சிலவு கழித்து நான் கைதடியில் சம்டைம் ஓயில் அதுகள் கொடுத்து பயிற்சிகள் கொடுத்து அவன் ஓகே ஆயிடுவான்னு ஒரு நம்பிக்கை உண்டு. கைதடியில் கொண்டே சேர்த்து வைருந்தேன்னா ஒரு நாளைக்கு 2000 ரூபா கொடுக்கணும். அங்கே பார்க்குற வைக்க மாறித்தான் அதையும் இப்போ செத்த வீட்டுக்கு சில பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த காசில் மாறி கீறி கட்டை போய்க்கே இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒன்றை விட்ட தம்பி ஒரு ஆள்கிட்ட 10,000 அப்படி ஃப்ரெண்ட்ஸாக அப்படித்தான் கடனை வாங்கி திருப்பி கொண்டு வந்தேன். அங்கே எனக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. சரியா 1 மந்த் வச்சுருந்தேன் நான் அண்ணாவை. அங்கேருந்தும் கொண்டு வந்துட்டேன். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. போக ஏழாம தான் போய் கொண்டிருக்கிறான். இப்போ அப்பா இருந்து இவர் விழுந்து எவ்வளோ காலம்? இப்போ அண்ணா விழுந்தேன் 10ஆம் மாதம் 1ஆம் தேதி அண்ணா விழுந்தது. அப்போ இன்னும் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் கூட ஆகி 2 மாதம் தாண்டிட்டு இவர் இது 2 அவர் இது 2 மாதத்துக்கிட்ட ஆகிட்டுது. இப்போ நீங்கள் எதிர்கொண்டு கொண்டிருக்கிற பிரச்சனை இப்போ சுருக்கமாக, இப்போ அப்பா இறந்துட்டார், அப்பாவோட ஒரு இறுதிக்கிரிகை நிகழ்வு செய்கிறதால இப்போ அவரோட கஷ்ட நிலப்பாட்டை வந்து விளங்கி கொள்றதுக்கு இப்போ வேறு குடும்பத்தில் வேறு யாருமே இல்லை. அவர்கிட்ட கணவர் கூட செய்து கொண்டு இந்த வேலையை நிறுத்தி போட்டு இப்போ அங்கே பின்னு கோழி வளர்ப்பு ஒரு சின்னதாக ஒரு கொஞ்சமாக வந்து வளர்க்குற சும்மா இருக்கக்கூடாது செய்கிறார். அவரும் வந்து வேலை இல்லாமல் தான் இருக்கிற. அந்த கோழி கூட எனக்கு அடுத்த ட்ரிப்புன்றது கூட இல்லாமல் இப்போ நான் ஒரு செட் தான் வேண்டி விட்டுருக்கிறேன். ஏன்னா அதுக்கு கூட உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் அக்கா? எனக்கு 60 வந்தாலும் நான் லோன் அதுகள் எடுத்துருக்கிறேன். அதால் 30 வரும் மாதம். 30 வரும் அப்படி வரும். அவருக்கு வந்து பம்பஸுக்கு எனக்கு நில்லுங்க வரோம் அப்படியே. இங்கே இதுதான் அவர்கிட்ட ஒரு நிலப்பாடு. அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இல்லை செய்யக்கூடாது. அப்படி இதை விட கையை காலையெல்லாம் அடித்து கத்துற மாதிரியான வீடியோ பதிவு உண்மையிலேயே அதை வந்து பார்க்க ஒரு இதாக வந்து இருந்தது. எப்படி அந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டு ஒவ்வொரு தடவையும் இப்படி தான் செய்கிறாரு என்ன? இல்லை தினமும் அப்படி செய்வார். அவருக்கு அந்த ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டது அதை இரவு நித்திர கொள்ள இல்லையாமா. நான் அங்கே 2 கோல் மணிக்கு இப்போ 11 ஆளுக்கு நான் நைட் இரவு கேட்டேன். 3 பிரச்சனையில் அவர் கதைக்கக்கூடிய நிலைமையில் இல்லை. நீங்களாக பார்த்து புரிஞ்சு கொண்டா தான். இப்போ அவர்கிட்ட நிலப்பாடு வந்து இப்போ நாங்கள் இந்த இதில் வந்து இப்போ கணக்கு ஸ்டோரி நீண்டு கொண்டு போயிடும். அப்படியே டைமை கொண்டு போயிடும். இப்போ சுருக்கமாக விளங்குற மாதிரி கொண்டு போயிடும். இப்போ வந்து அக்காட நிலப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவரை ஒரு பக்கத்துலேருந்து ஒரு ஆள் கண்காணிக்கணும் அவர்கிட்ட நிலப்பாடுகள் எல்லாம். ஏன்னா அவரால் வந்து அவர்கிட்ட பிரச்சனையே சொல்ல முடியாது. அவர் தண்டை பாட்டில் இருந்துட்டு அவருக்கு நடக்கிறது அவர்கிட்ட மாற்றங்கள் எல்லாத்தையுமே இன்னொரு ஆள் அவதானிச்சு தான் புரிஞ்சு கொள்ளணும். அப்படி ஒரு நிலப்பாட்டில் வந்து இருக்கிறீங்க. இப்போ என்ன மாதிரியான உதவியாக்கா நீங்கள் என்னட்ட வந்து எதிர்பார்த்து இப்போ நீங்கள் என்ன வந்து தொடர்பு கொண்டு வந்தீங்க? இப்போ இந்த வீடியோக்குள்ளே வர்ற பற்றியும் ஏற்கனவே கதைச்சிருந்தேன். நீங்கள் உங்கள் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபுக்கெல்லாம் சொல்லியிருந்தேன் நீங்கள் இப்படி கேட்க போகிறோம் உதவின்னு, அப்படி தானே? சொல்லுங்கள் உங்களோட நிலப்பாட்டை சொல்லுங்கள். நான் வந்து என்னென்னு சொன்னால் அவருக்கு ஒரு சுமார் அவருக்கு 6 கட்டில் நான் அவரை கிடத்தி இருக்கிறேன். இப்போ இவங்க வந்து தூக்குறதுன்றது ஒரு சரியான உங்களோட சைஸ்லாம் இருந்தவர் வேற அண்ணா. இப்போ சரியா இதாக போயிட்டார். பட் தூக்குறேன்னு சொன்னால் இப்போ நார்மலாக கை கால் வச்சிருப்பேன். தூக்குறோன்னா டைட் பண்ணிடுவார் காலை. இப்போ இவங்க தூக்குறதை பார்க்க எனக்கு பாவமாக இருக்கு. இப்போ நான் என்னென்னு சொன்னால் இவர் இப்போ பெட்டில் இருக்கிறதுக்கு அந்த அவரை நிமித்தி சாப்பாடு கொடுக்கக்கூடிய மாதிரி எதுவும் பெட் அப்படி எதுவும் அரேஞ்ச் பண்ணி தரவில்லைன்னு இருக்குன்னு. அதை விட இவருக்கு பம்பஸிலவே எனக்கு போயிடும். இப்போ பம்பஸ்ன்றது ஒரு கிழமைக்கு ஒருக்கானாலும் கடைசி நான் வேண்ட வேண்டிய நிலைமையெல்லாம் இருக்கிறேன். இப்போ பம்பஸ் இல்லைன்னு சொல்லி துணி தூக்கி ரன் பண்ணுற பெட்டோட விலை என்ன அது எனக்கு தெரியலைண்ணா. நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் தானே, உங்களுக்கு தெரியாமல் என்னென்னு அரசாங்கத்தால் கொடுக்குறபடியா எங்களுக்கு விலை? வீல் சேர் இதில் கதைச்சிருக்கிறேன் ஏஜியோஸில். அவங்க 15 இருக்குது. இந்த மாதம் கடைசிக்குள்ளே அது 6 சொன்னவங்க. அப்போ நான் இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி லிஸ்ட் போயிட்டுது வெறுமென்று தான் சொன்னவங்க. சரி, இப்போ நீங்கள் எதிர்கொள்கிற பிரச்சனை அவரை வந்து தூக்கி பறிக்கிறது இந்த அம்மாவும் இவாவும் வந்து இருக்கிறதால இப்போ அவர் உங்களோட கணவர் வீட்டில் இருந்தே ஆகணும்ன்ற ஒரு நிலப்பாடும் வந்து இருக்குது இந்த செயல்பாடுகள் செய்யறதுக்காக. அவரும் ஒரு வேலைக்கு ஒன்று செய்யத்தான் என்ன செய்தால் தானே அடுத்தது செய்யலாம். சொன்னேன் நான் இப்போ இவரை பார்த்து கொண்டு இருக்கிறதால அப்பாண்ட கடன் கட்டலாம் நிற்கிறேன். அப்பாட செத்த விட்டு செலவு என்னால் கட்டலாம். செலவு நீங்கள் அப்பாட செத்த விட்டு செலவு கடன் சொல்லி ஒரு 3 கிட்ட இருக்குது அண்ணா. வெளியே வேணாம், மற்றதெல்லாம் உங்களோட கையால் போட்டு செலவு. கையால் போனது
ஓ இப்போ அவையல் வந்து ஒரு பெரிய வசதியான இதை ஆக்கலான்னு கேட்டால் இல்லை ஏதோ இப்போ அந்த இடத்தையும் வந்து பார்க்க தெரியுமா வேறு வீடுகள் இதுகள் வந்து இப்போ கட்டமாக வளர்ச்சி அடைச்சி கொண்டு வர்ற ஒரு குடும்பத்தினர் இப்போ முன்னுக்கு செட்டை போட்டு அப்படி தான் உழைச்சி கட்டமாக முன்னேற்றம் கண்டு கொண்டு வர்ற ஒரு குடும்பம். இப்போ அதில் வந்து பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய ஒரு சும்மா வந்து அப்போ நான் இப்போ அரச வேலைக்கார அரச உத்தியோகஸ்தர் அப்படின்ட்டு சொன்னால் அங்கே நாங்கள் செய்கிறதில்ல. இப்போ சொன்னால் எனக்கு உதவி இல்லை தம்பி, நான் என் குடும்பத்தை வந்து நான் பார்த்துக்கொள்கிறேன். இப்போ இந்த அன்னாட பிரச்சனை தான். இப்போ அன்னாட பிரச்சனையில் சாப்பாடு அப்படின்னு சொன்னால் ஏதோ நான் பார்ப்பேன், நான் மேனேஜ் பண்ணுவேன். இப்போ அவற்றுக்கண்டு ஒரு இப்போ ஹாஸ்பிட்டல் இப்போ நேற்றும் ஒரு நான் அம்மா ஒரு ஆளுக்கு 5000 கொடுக்கணும். அம்மா சொன்னேன் என்னட்ட 4000 கிடக்கு, நீ கூட அம்மா உடனே நான் தான் சொன்னேன் அந்த 4000 இருக்குன்னு எனக்கு தெரியுமம்மா. சம்டைம் அப்பா அண்ணாக்கு ஏலாம் போயிட்டுன்றதுன்னா அங்கே கொண்டு போகிறதுக்கு என்னட்ட காசு இல்லை. இந்த போன செவ்வாய்க்கிழமை இவர் மயங்கி விழுந்துட்டார், 1 மணிக்கு இங்கே மயங்கி விழுந்துட்டார். அவருக்கு வலிப்பு வாராது கதைக்காம. அவருக்கும் இப்போ கிளினிக் போகிறோம்னாலும் நான் அங்கே டாக்டர்ஸ்கிட்ட கதைக்கிறது இப்படி அண்ணாக்கு இல்லாத நான் தான் கொண்டு வரணும் மட்டும் மயங்கி விழுந்துட்டேன். உடனே நான் ஆஃப் பண்ணிட்டு வந்து நான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறீங்க 5 வருஷம், வேறு 31 5 வருஷம் ரைட். இப்போ அக்காட ஸ்டோரி ஃபோனில் கதை கேட்க அப்படி தான் முழு விவரமுமே சொன்னா இப்படி தான் போய் கொண்டு அந்த கதையை நாங்கள் முழுமையாக இப்போ அப்பா ஹார்ட் அட்டாக் வந்ததுலேருந்து எல்லா தொகுப்பும் கொடுக்குறோண்டா இது 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே வந்துடும். அப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குற மக்களுக்கு உங்களோட பிரச்சனை விளங்குற மாதிரி இருந்தால் சரி. அப்போ நான் அந்த விளங்குறதுக்காக தான் இப்போ ஒவ்வொரு பதிவையுமே அவைய பிரச்சனையை வந்து புரிஞ்சு கொள்ளணும் மக்கள். இப்போ அவை என்ன பிரச்சனையை எதிர்கொண்டு இருக்கிறோம்னா ஒரு 2 பிள்ளைகள் ஒரு அண்ணா ஒரு சகோதரி. அப்போ அவாவுக்கும் வேறு உறவு இல்லை, அண்ணாவை எவ்வளோ பாசமாக வந்து பார்ப்பான்றது வந்து நமக்கு சொல்ல தேவையில்லை, புரிஞ்சு கொள்ள முடியுது. அதே மாதிரி அப்பாவும் வந்து இறந்து அண்ணாவும் இந்த ஒரு நிலப்பாடு திடீரென்று ஒரே மாதத்துக்குள்ளே இந்த செயல்பாடு நடக்கல அவை கொஞ்சம் இப்போ யோசனை திடீர் வண்டைக்கு மூச்சு இல்லாமல் தான் போயிட்டுது. அப்புறம் நான் டக்கட்டு கரிட்டரை கலட்டிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் அண்ணா மூச்சு பேச்சு இல்லாமல் வொமிட் பண்ணி இது 2 எல்லா சொந்தமே வந்துட்டாங்க. அண்ணா செத்துட்டேன்னு நினச்சி தான் வந்துட்டாங்க. கத்தினான் அப்பாட்ட தான் கத்தினான் இருக்கிற பிரச்சனையப்பா இவனை இப்படி இழுத்தான் நான் என்னப்பா அவன் அட்லீஸ்ட் அவனை எவ்வளோ கொண்டு நடந்தா நான் என்ன செய்வேன் என்னட்ட இல்லை ஒன்றுமே உங்களோட இதில் இருந்து மீண்டா அதையே நான் இன்னும் கட்டி முடிக்காமல் நிற்கிறேன். திருப்பி அவனுக்கு ஒரு உண்டா நான் எங்கே போவேன்ண்டு. உங்களுக்கு உறவுகள் சொந்தங்கள் யாருமென்று சொல்லி யாரும் கை கொடுக்கக்கூடிய மாதிரிக்கு பெரிய வசதியான ஆக்கலண்டு யாரும் இல்லை உங்களோட பின்னணியில். ஃபாரின் சப்போர்ட்டோ கூட இருக்கிற அப்படி என்று சொல்லி இல்லை. இதில் ஒரு தயாரான்னு சொல்லி காலையில் அதை தம்பி ஒன்று அப்படி நான் எதுவும் 10,000 அப்படி கேட்டால் மாறி கொண்டு வந்து தருவான். அவன் இரு கேட்காதா அவனும் அவன் இதண்டு இல்லை. அவனும் ஒரு மெச்சான டிப்பர்லாம் போவான், அவன் மாறிக்கொண்டு தருவான். மற்ற அந்த கொல்லி வச்சான்னு சொன்னேன் நான் தான் கடைசி காரியம் எல்லாம் செய்தேன். அப்பாவுக்கு அந்த அரப்பெண்ணு அந்த சுற்றி எல்லாம் மாம்பிள்ளை செய்வாங்க, அதெல்லாம் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்ய வேண்டிய எல்லாமே எந்த அவர் இயலாத ஒரு நிலப்பாட்டில் இருந்தவர். அப்போ அக்காட பிரச்சனை வந்து விளங்கியிருக்கும். அப்போ அப்படி ஒரு நெருக்கடியை வந்து சந்தித்து கொண்டிருக்கிறா. இப்போ அவற்ற குடும்பத்துக்கு நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குற ஆக்கள்கிட்ட இந்த எதிர்பார்க்குற உதவி பிரதான உதவின்றது வந்து என்ன உதவி இருந்தால் அது உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அதை சொல்லுங்கள். எனக்கு அவற்ற செலவுக்கு யாராச்சும் அப்படி இந்த தனிப்பட்ட அவற்ற பம்பஸ் செலவுக்கோ எல்லாட்டிக்கு அவற்ற ஹாஸ்பிட்டல் கொண்டு ஒரு செலவுக்கு அப்படியே யாரையுமே எதுவும் ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரி இருந்து ஹெல்ப் பண்ணினா ஓகே. இந்த சாப்பாட்டுக்குன்னு சொல்லி நாங்கள் கிளைனண்ட சாப்பாடுன்னு சொல்லி நான் அது பம்பஸ் செலவுன்னு சொன்னால் மாதம் எவ்வளோ மாதிரியான உதவி இருந்தால் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அவருக்கு படுக்க புண் வந்தபடியே பம்பஸ் நான் கொஞ்சம் பெருசாக கட்டுறல கிழமைக்கு ஒரு 3000 ரூபா அந்த பம்பஸ் பே கிழமையில் 1-2 வேணும் அவருக்கு. என்ன சொல்ல லூஸ் மோஷன் போயிடுச்சுன்னா 2-3 நாளே தொடர்ந்து அப்படியே கிளவு வேணும், அந்த ஈரட்டு அப்படி ஓடிக்கலாம் அப்படியெல்லாம் அவருக்கு நான் வேண்டுவேன். அதுக்கு எவ்வளோ மாதிரி செலவாகிறது உங்களுக்கு? ஒரு 5000 அப்படி செலவாகும் கிழமைக்கு அவருக்குண்டு. கிழமைக்கு மாதம் ஒரு 20,000 ரூபா மாதிரியான உதவி, அடிப்படை உதவி 20,000 ரூபா மாதிரியான உதவி யாராவது உறவுகளால் கிடைச்சா அது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அது மெயினாக அவன் வந்து மனச்சாட்சியும் படிப்ப செலவண்டா அதுக்கு நிறைய செலவு இருக்குது. சாப்பாட்டு செலவுல இருந்து இதெல்லாம் வந்து பெரிய அளவில் சாப்பாட்டு செலவுன்னு சொல்லி நாங்கள் கேட்கலன்னா எனக்கு இப்போ ஒரு கதைக்கு இப்போ நான் இவரே அண்டைக்கு சொல்கிறேன் உனக்கு 2 பிள்ளையோ 3 பிள்ளை இப்போன்னு சொல்லி அவரே எல்லாம் 5 பிள்ளைன்னு வச்சுக்கொள்வோம். அதைத்தான் நான் சொல்லுவேன். இப்போ அவன் ஒரு பிள்ளையா நான் பார்த்துட்டு போயிடுவேன், அதை வேறு விஷயம். எனக்கு இப்போ அப்பா டெத் ஆகினா அந்த பிரச்சனைலாம் நான் அவனை இந்த இப்போ ஹெல்ப் கேட்குறேன்னு அது கூட நான் அவருக்கு அந்த நிலப்பாடு வராட்டி நீங்கள் இந்த இதுவும் வந்து கேட்டிருக்க வேண்டிய தேவை இருக்காது. என் அப்பா இருந்தாலே எனக்கு எல்லாம் இருந்த மாதிரி தான். அவர் தான் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நான் இப்படி கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டேன் இல்லை. நான் இருக்கிறேன் பிள்ளை, உனக்கு நான் இருக்கிறேன், நீ ஏன் யோசிக்கிற பிள்ளை எல்லாம் வெல்லலாம் அப்படித்தான் சொல்லுவேன்.
இவரும் நல்ல ஹெல்ப். அண்ணாக்காண்டி 12,300 ஒரு காதிரி அந்த இருத்தி நிமித்தக்கூடிய மாதிரி ஒரு காதிரியே இவர் வேண்டி கொடுத்துருக்குறார். நல்ல ஹெல்ப். நான் என்னை ஒரு குழந்தை மாதிரி தான் அப்படி பார்ப்பேன். இவர்கிட்ட சப்போர்ட்டாலாம் பார்க்குறேன். இவருக்கும் இப்போ வேலை இல்லை. இப்போ எந்த ஒரு ஆள்கிட்ட சம்பளத்தில் ஒரு 30,000 வச்சு நான் குடும்பத்தை பார்ப்பேன். இந்த பஸ் காசை என்ன செய்யறேன்னு தெரியாது ஒரு நிலப்பாட்டில் இருக்கிறேன். அப்போ அக்காட பிரச்சனையை வந்து தெளிவுபடுத்தியிருக்கு. அக்காட அண்ணாக்கும் ஒரு இயலாத ஒரு நிலப்பாட்டில் இருக்கிறா. வைஃபாலையும் வந்து எதுவுமே செய்து கொள்ள முடியாத அவாட கதை பேச்சுகளை வந்து பார்க்க நான் அவள் என் சுய தொழில் செய்யுங்களேன் இல்லை ஏதாவது ஒன்று செய்யுங்களேன்னு சொல்லக்கூடிய மாதிரி இல்லை. அவட ஆக்டிவாக வந்து பார்க்க இல்லை. ஓகே அவள் தான் பார்க்கணுமன்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தா. இல்லை நான் அவட்ட கேட்டிருக்கிறேன், அண்ணி யாரையும் உதவி செய்தால் நான் உங்களுக்கு ஒரு முட்டை கோழி 50 இப்படி எதுவும் வேண்டி தரேன், ஒரு 30 முட்டை வந்தாலும் நீங்களும் அம்மாவை நிற்கிங்கானே பார்ப்பீங்களோண்டு அவள் மௌனமாக தான் இருக்கிறான். அதில் வந்து நானும் கேட்டு பார்த்துட்டு அவட திறன் வந்து எனக்கு கோழி கூட இருக்குது. இவர் வேலைக்கு போனால் அதை இவங்க பார்ப்பேன். அப்போ அம்மாட்ட கேட்டேன், அம்மா உங்களுக்கு கடத்தின நினைக்காதீங்க அம்மா, என்னால் இயலாத கொடுமை, நான் யார்கிட்ட போய் சொல்லி அழுகிறது உங்கள்கிட்ட தானே, எனக்கு நீங்கள் தானேம்மா, உங்களால் பார்க்கல மாட்டேன். நான் அம்மாட்ட சொன்னேன், நீ 2வது நீ வேண்டித்தான் நான் பார்க்குறேன்ட்டு அம்மா சொல்லியிருக்கிறேன். நீ தனியாக ஒரு ஆள் என்னண்டு எல்லாத்தையும் அம்மா பார்க்குறேன்டு அண்ணாக்காக அதை வந்து பார்க்குறேன்டு. அம்மா கவலைப்படாதீங்க, இது செய்வோம். இப்போ உங்களுக்கு கோழி வேண்டி தந்தால் அதுவும் ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும் சிறப்பான, அப்படித்தானே? ஓ, இந்த வீடியோவை பார்க்குற உறவுகள் வந்து நான் வந்து சொல்லிக்கொள்கிற விடயம் இந்த விஷயத்தில் வந்து புரிஞ்சு கொண்டது. ஒரு தங்கச்சி 2 பிள்ளைகள் ரெண்டபடியாக ஒரு தங்கச்சி. அப்போ அந்த தங்கச்சி வந்து தன்னால் முடிஞ்ச அளவு வந்து செய்கிறா. அண்ணாட குடும்பத்தையே அவள் தான் பார்க்க வேண்டிய முழுமையான தேவை இருக்குது. அவட அண்ணாட குடும்பம், அம்மா, இவையில் எல்லாருக்குமான முழு தேவைகளும் இவாட கணவரும் சேர்ந்து தான் பூர்த்தி செய்யணும். அப்போ கணவரும் வேலையை விட்டுட்டு நிற்கிறார். அந்த கட்டில் பிரச்சனை ஒன்று கதைச்சிருந்தா. அந்த கட்டில் நிமித்தி வைக்கிற கட்டில், அந்த பெட் வந்து கொஞ்சம் வெளியா இருக்கும் நினைக்கிறேன். 2 லட்சம் ரூபாய் கிட்ட வரும் நினைக்கிறேன். என்ன தனியாக எதிர்ன்றதும் இருக்குண்ணா, கொஞ்சம் தனியாக இது இல்லாமல் நோமல் லெவல் என்ன விலை இருக்காது. நான் ஒன்று அப்படித்தான் வரும் நினைக்கிறேன். ஒன்று அப்படி இருக்கும். இந்த பார்க்குற உறவுகள் உண்மையிலேயே வேற குடும்பம் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்குது. ஒரு சிலர் நல்லா கதைப்பினம் இது செய்வினம். இப்போ இவையில் நிலப்பாட்டை வந்து சொல்லல. சில வீடியோ நிறைய மக்கள் மத்தியில் போனால் தான் அவைகளுக்கு உதவி கிடைக்கும், சிலது கிடைக்காது. அப்போ உண்மையிலேயே உதவி தேவையான ஒரு குடும்பம். அவரும் வந்து ஒன்றும் செய்யலாமல் அந்த அக்காட கஷ்டத்தை அவள் வந்து இதாக வந்து சொல்லி இருக்கிறா. அதை நானும் வந்து புரிஞ்சு கொள்கிறேன், நேராக வந்து பார்க்க புரிஞ்சு கொள்கிறேன். அதை விட நான் இந்த முகவரி கேட்கறதுக்காக ஒரு சிலர்கிட்ட வந்து கேட்டிருந்தேன். நம்ம எல்லாருமே வந்து சொல்லி இருந்துச்சுன்னா இப்படி ஒரு அவையிலும் ஒரு கஷ்டத்தில் அவர் மேலாத ஒரு நிலப்பாட்டில் வந்து இருக்கிறாருன்றதை வந்து சொல்லி இருந்துச்சுன்னா இப்போ நேரம் வந்து அந்த விஷயத்தை வந்து பார்க்குறோம். அப்படின்னு முயற்சி உள்ள குடும்பம் சும்மா இருக்கல, என்ன கஷ்டம் இருந்தாலும் தங்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கணும். சுயமாக தங்களையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கணும். அங்கால கூடு போட்டு அவர் போட்டு ஏதோ செய்யக்கூடியதை இப்போ எங்களால் ஒரு உதவி கிடைச்சா அவளுக்கு அது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கும். அப்படி ஒரு நிலப்பாட்டில் வந்து இருக்கிறாக்கா. அதே மாதிரி லோனும் எடுத்துகிட்டு 30,000 ரூபா தான் அவட சம்பளம். 30,000 வச்சு இந்த காலத்தில் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிறதுன்றது வந்து இப்போ வந்து ஒரு சராசரி நார்மல் வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறனாலே 1 லட்சம் ரூபா தேவை. நார்மலான சாப்பாடு சாதாரண பல வகை வட்டி கொடுக்குறேன். என்கிட்ட காசு இல்லை. அம்மாவுக்கு சொல்லியிருக்கேன், அப்பாவை நான் வடிவாக பார்த்தேன். நான் ஊர்கோழி வந்து சூப் வச்சு கொடுத்தேன். ஆனால் அண்ணாக்கு நீங்கள் சொன்னதை விட விழுந்து இந்த நேரம் ஒரு அப்பிள் கூட நான் வண்டி கொடுக்கல. என்கிட்ட இல்லை. அது விளங்குது. அவள் வந்து ஏதோ இது செய்து போயிருக்கிறா. அவளால் ஒன்றும் பண்ண முடியலை. எனக்கு அந்த உங்களோட விஷயம் வந்து விளங்குறக்கா, அவங்கள வந்து முழுமையாக புரிஞ்சு கொள்கிறேன். இருந்தாலும் நீங்கள் தான் கொஞ்சம் விளக்கமாக விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு நிலப்பாட்டில் இருந்தீங்க. அதுக்காக தான் உங்களோட வாய்ஸை வந்து பதிவு செய்திருக்கிறேன். அவள் வந்து பொதுவாக ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணுறவா. அவளுக்கும் வந்து அவள் எனக்கு ஆரம்பத்தில் இப்போ வரைக்கும் சொல்லுவாள், நான் வந்து வீடியோவில் கதைக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை, எங்கள் அம்மா கதைக்கிறேன். இருந்தாலும் இந்த கணவர்ற சைட்டால் அவையிற உறவுகள் மன வருத்தப்படக்கூடாது. அவர் கூட சொல்லல, ஆனால் அப்படி ஒன்று நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் நினைக்கிறேன்னு சொல்லியிருந்தால் அதுதான் உண்மையான பிரச்சனை. இப்போ அக்காவாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. அக்காட மகனும் இயலாதவரால், அக்காட கணவரும் வந்து இயலாதால். இவேற குடும்பத்தை கருத்தில் எடுத்து யாராவது உறவுகள் உங்களால் ஒரு முடிஞ்ச ஒரு உதவியை வந்து வழங்கலாம். அதில் வந்து நான் மெயினாக வந்து பார்க்குறது அம்மாவுக்கு பொறுப்பாக. இப்போ அம்மா மகனுக்காக தான் ஒரு கோழி வளர்ப்பு வந்து ஈடுபடுவோம். கோழி கூடு இருக்கு, கோடு நான் போட்டு கொடுத்துருக்கேன். கோழி கூடு வந்து அவை செலவழித்து போட்டிருக்கணும். அந்த கோழி கூடு போடுறதுக்கு தான் பெரிய அளவிலான காசு அள்ளி கொண்டு போகிறது. இப்போ வாழ்வாதாரமாக நாங்கள் கோழியையும் வந்து வழங்கி, அதே மாதிரி அவர்களுக்கு அந்த பெட்டை வந்து வேண்டி வழங்கலுமெண்டா வழங்கி இது உதவி செய்யலாம். அப்படி எந்த ஒரு உதவியும் இல்லாட்டியும் யாராவது உங்களால் முடிஞ்சால் ஒரு 20,000 ரூபா மாதம், 25,000 ரூபா பணம், 25,000 ரூபா பணம் வந்து இவர குடும்பத்துக்கு 25,000 ரூபா பணம் மாதிரி மாதம் அவர் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும், பிசியோதெரப்பியோ ஏதோ செய்து அவர் ஒரு நல்ல நிலைக்கு வரும் வரைக்கும் அவரை கருத்தில் எடுத்து அவருக்கு வந்து வழங்கலாம். ஒரு புண்ணியமான செயலாக வந்து இருக்கும். யார்கிட்டையும் எதுவும் இப்போ பக்கத்தில் சப்போர்ட்டோ சொன்ன மாதிரி வெளிநாட்டு உதவியோ எதுவுமே இல்லாத ஒரு உறவுகள்.
தங்களை சுயமாக தங்களோட உழைப்பை நம்பி இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவே உதவி தேவையான குடும்பம் அதைத்தான் வந்து நான் தெரிவித்து கொள்கிறேன். மயிரி அந்த பேர் விவரத்தை தாங்க. வேறு என்னக்கா சொல்ல நினைக்கிறீங்க? அப்போ அவைகளுக்கான பிரதான உதவி என்று சொல்லியிருந்தாங்க. மெயினாக கவனிக்கப்பட வேண்டிய உதவிகளில் மெயினாக கவனிக்கப்பட வேண்டியவர் அவர் படுத்திருக்கிற கட்டில், அவர் நிமித்தியோ இது செய்தோ மல்லுக்கட்டை இல்லாத மாதிரி இருக்குது. அப்போ அந்த கட்டில் முக்கியம்னு சொல்லி இருந்துச்சுன்னா, அதே மாதிரி ஒரு மாதம் அந்த பம்பஸ் செலவு இதுகளை வந்து தன்னால் பார்த்துக்கொள்ளவோ இது செய்யவோ முடியாமல் இருக்க. அப்போ வேறு குடும்பம் 3 பேருமே இயங்க முடியாத ஒரு நிலப்பாட்டில் இருக்கிறதால 25,000 ரூபா பணம் மாதிரி ஏதாவது ஒரு உதவியை பெற்றுக் கொடுத்தாலே எனக்கு அது ஒரு பெரிய விஷயம். கட்டில் பெற்றுக் கொடுக்குறேன்னா, இல்லை மாத உதவியை பெற்றுக் கொடுக்குறேன்னா, இல்லை கோழியை பெற்றுக் கொடுங்க, எல்லாத்தையுமே கேட்டுற முடியாது. ஏதாவது ஒன்று கிடைச்சாலும் எனக்கு அது சந்தோஷம். கோழியை வளர்ப்பு கிடைச்சாலும் எனக்கு அந்த 25,000 இதில் ஏதோ நான் செய்து கொள்ளுவீங்க. அப்போ எனக்கு இப்போ உங்களுக்கு வந்து எவ்வளவு நெருக்கடியில் இருப்பீங்கன்றது சொல்ல தேவையில்லை. என்ற நானும் இந்த இலங்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்போ அதால் எவ்வளவு செலவு இருக்கும் என்ன மாதிரின்றது அப்போ இப்போ தர்ற பணத்தை உங்களோட தேவைகளை பார்த்து அவருடைய தேவைகளுக்கு வந்து பயன்படுத்துங்க. இப்போ இருக்கிற பிரச்சனைகளுக்கு பயன்படுத்துங்க. நான் உங்களுக்கு கோழியோ இல்லாட்டி ஏதோ செய்வேன். ஆனால் நீங்கள் இதை வந்து புத்திசாலித்தனமாக இந்த பணத்தில் இருந்து என்ன செய்ய முடியுமோ அதை செய்து அவற்றை குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் சகோதரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் தான் இதில் கொஞ்சம் அறிவான ஆளாக வந்து இருக்கிறீங்க. எல்லாரையும் விட வந்து ஒரு தெளிவு நிலையில் இருக்கிறாள். அப்போ இதை பயன்படுத்தி அவைகளுக்கு ஏதாவது செய்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. நான் இது ஒரு பதிவு செய்தால் ஆக்களுக்கு கொடுக்குற ஒரு ஆரம்ப உதவி. இப்போ யார்கிட்ட உதவியை வந்து கொடுக்குறேன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாழ் உடுப்பட்டி கம்பர்மலையை புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டனில் குரோடன் அந்த உடம் இருக்குன்னு நினைக்கிறேன். லண்டனில் குரோடனை வதிவிடமாகவும் கொண்ட சின்னையா இந்திரன் அவர்களின் 2வது ஆண்டு நினைவு தினம். சின்னையா இந்திரன் அவர்களுடைய 2வது ஆண்டு நினைவு தினம். இந்த 2வது ஆண்டு நினைவு தினத்தில் வந்து இங்கே உண்மையிலேயே உதவி தேவையுடைய குடும்பங்களுக்கு வழங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு 50,000 ரூபா பணத்தை 20/12/2020 அவருடைய அந்த நினைவு தினம். அப்போ அதில் 2,000 ரூபா பணத்தை வந்து 50,000 ரூபா பணத்தை வந்து தந்திருந்தார்கள். அந்த 50,000 ரூபா பணத்தையும் இவ்வுதவியை வழங்கியவர் நோர்வேயிலிருந்து அவரது மகள் சோபிதா. இந்த உதவியை வந்து வழங்கினது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய மகள் சோபிதா. அதே மாதிரி உதயமலர் என்று சொல்லக்கூடியவா ஜெர்மனியிலிருந்து அவளோட பணத்திலிருந்து வேறு உறவுகளுக்கு உதவி செய்து அதில் இருந்து மிகுதி பணம் இருந்தது. அப்போ அந்த மிகுதி பணத்திலிருந்து 17,000 உதயமலர் ஜெர்மனியில் இருக்கிறவாட பணத்திலிருந்து ஒரு 17,000 ரூபா பணத்தையும், அதே மாதிரி லண்டனில் வசிக்கிற சின்னையா இந்திரன் அவர்களுடைய 2ஆம் ஆண்டு நினைவு வந்து லண்டனில் இருந்து இறைவாதம் அடைஞ்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். இந்திரன் அவர்களுடைய 2வது ஆண்டு நினைவில் அவருடைய மகள் சோபிதா நோர்வேயில் இருந்து சோபிதா அவர்களால் வந்து வழங்கப்பட்ட 50,000 50,000 17,000 ரெண்டையும் கூட்டினா 67,000. அம்மா 67,000 ரூபா காசு இருக்கான்னு சொல்லி ஒரு கண்ணி உறுதி செய்து கொள்ளுங்க. இதை வச்சு இப்போ என்னால் முன்னுக்கு வழங்கக்கூடிய ஒரு உதவி, இந்த உதவியை வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நான் ஒரு முயற்சி ஒன்று எடுத்து உங்களுக்கு அந்த கட்டில் விஷயம் எது பிரதானமன்ற சொல்லுங்க. கட்டில் மெயின் யோசிக்கிறேன். 3 சிஸ்டம் இருக்குது. இப்போ ஒன்று மாத உதவி இல்லாட்டி ஒரு கோழி வாழ்வாதாரம், இது அதோட போடலாம். அதில் ஏதாச்சும் மாத உதவி இல்லாட்டியும் கோழி வளர்ப்பெண்டாலும் மாத இது இல்லாட்டிக்கும் கோழி வளர்ப்பெண்டாலும் அவங்க கொஞ்சம் இப்போ நான் நைட் செய்து 3-4 நாள் பகல் நிற்பேன். அப்போ நான் அவங்களோட கொஞ்சம் சேர்ந்து சப்போர்ட்டாக இருப்பேன். அப்போ மாத உதவி இல்லாட்டியும் கோழி வளர்ப்பு இருந்தால் சந்தோஷம். அதோட உங்களுக்கு அந்த கட்டில் நான் பெற்றுத்தரைக்குள்ள அது இன்னும் ஒரு பெரிய ஒரு பிரயோசனமான அந்த கட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி ஆக்களை எழுப்பி நிமித்துறது இருத்துற படுக்க வைக்கிற இந்த கட்டில் இருந்தால் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கினோம். இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் உங்களால் முடிஞ்சால் அந்த உதவியை வந்து வழங்குங்க. அதை நான் உடனே பெற்று வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். சரி, என்னம்மா அப்போ இந்த உதவியை வழங்கிய உறவுகளுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க நீங்கள்? நன்றி சொல்லுவேன். ஓ நன்றி. அக்கா என்னக்கா சொல்ல நினைக்கிறீங்க? எனக்கு இது ஒரு பெரிய சப்போர்ட் அவங்க தந்தது. இப்போ இவ்வளோ பெரிய அமௌண்ட்ன்றது தர்றதுக்கு ஒரு மனசு வேணும். அந்த வகையில் நான் அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். உண்மையிலேயே இப்படி தங்களுடைய அந்த நினைவுகள் இதுகளில் வந்து கொடுக்க நினைக்கிற உறவுகளால் எவ்வளவு கஷ்டத்தில் அந்த கஷ்டத்தில் நாங்கள் இருந்தால் தான் அதை வந்து புரிஞ்சு கொள்ள முடியும். இல்லாட்டி தெரியாது, அதை வந்து உணர முடியாது. அந்த உதவியை செய்கிற உறவுகளும் கஷ்டத்தை உணர்ந்த உறவுகள் நான் ஆரம்பத்தில் இருந்தே சொல்கிறது வந்து அந்த உதவியால் இன்றைக்கு இவைகளுக்கு வந்து ஒரு கேட்டோன்னே வந்து ஒரு உதவியை வந்து வழங்கக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த ஆதரவை தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். சரி அம்மா, வாரேண்ணா. நன்றி அண்ணா.